பைதன் ஒரு கதை ஒன்று கேட்குறேன்னு சொல்லுங்க. அதுக்கு பதில இந்த ரீச்சாவில் ஒரு ஐயா கதைச்சவரല്ലോ $5 காசு எல்லாம் அவங்களுக்கு சின்ன காசு நாங்கள் ஃபண்ட் பண்ண தான் வந்துங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இதில் எனக்கு இந்த பிள்ளை மாரி தெரியல. அப்படி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன், ஐயா சொன்ன சரிதான்னு சொல்லி. ஆனால் இதுக்கு நிறைய விமர்சனங்கள் எல்லா மக்களுமே சொல்லி கொண்டிருக்கீங்க. ஆனால் நான் அவர் சொன்னால பிள்ளை இல்லை அப்படின்னு. அது ஏன் பிள்ளை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? பிள்ளை இல்லைன்னு என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ இலங்கையில் இருக்கிற ஒரு பணக்காரனுக்கு 3000 ரூபாய் வந்து ஒரு சாதாரண காசாக இருக்கும். இப்போ ஒரு ஏழை மக்களுக்கு ஏதாவது கொடுக்குற மாதிரியான ஒரு காசாக தான் இலங்கையில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரன் வச்சு கொண்டு இருப்பேன். அது பெருசாக எல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அதே இப்போ இங்கே வெட்டி கொண்டு இருக்கிற எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இந்த வேலை செய்தால் எனக்கு கிடைக்கக்கூடிய கூலி சம்பளம் தான் அந்த 3000. அப்போ நான் ஒரு நாள் ஃபுல்லாக செய்கிற வேலைக்கான சம்பளம் 3000 எனக்கு அது பெரிய காசு. ஓகே, நீங்க அப்படி வாரீங்க. அப்படி வாங்க. அதே மாதிரி தான் அந்த லண்டன் ஐயா இருக்கிறார் தானே, அவர் லண்டன்ல பெரிய பணக்காரர் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் அந்த கதைகளை பார்க்க தெரியுது. லண்டன்ல பெரிய பணக்காரனா இருந்தபடியால் தான் அவருக்கு அந்த $5 சின்ன காசா இருந்திருக்கு. இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்குற காசு அப்படின்னு சொல்லியிருப்பேன். வச்சுதான் சொன்னாட தெரியல அப்படின்னா விளக்கம் சொல்லியிருக்கிறேன். நான் அதுக்கும் எனக்கு நிறைய பேர் இது புலா தம்பி என்ன விசர்க்கதை கேட்கிறேன்னு சொல்லலாம் கமெண்ட்ஸ்ல கலவி ஊற்றினவங்க. நான் கமெண்ட்ஸ் பக்கமே திறந்து பார்க்கல. நான் ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல போனான் ஒரு 70-80 கமெண்ட்ஸ் கிட்ட வந்தது. நான் திறந்து பார்க்கல. திறந்து பார்த்தா கமெண்ட்ஸ் பார்க்க நான் போகல. ஆனா திரும்பவும் சொல்றேன், அந்த ஐயா சொன்னால எந்த விதமான பிள்ளையும் இல்லை. அது அப்படி நீர் தான் சொல்றீங்க, எந்த பிள்ளையும் இல்லை. ஆனா லண்டன்ல $5 பெரிய காசா நினைக்கிற மக்களும் இருக்கணும். அதை நான் வீடியோல சொல்லியிருக்கிறேன். ஆனா அதையும் மக்கள் பார்க்கல. ஐயாவோட சேர்த்து என்ன கழுவி ஊதினோம். ஆனா அப்படி நிறைய இந்த கருத்தை அவர்கிட்ட கேட்போமா? எங்கட அப்பாட்ட கேளுங்க. நான் அவர் என்ன கருத்தை சொல்றாருன்னு தெரியல. அப்பா கம்பல சொல்லுவார். ஒரு வீட்டுல கடைசியா அப்பாவை கழுவி ஊத்துறாங்களோ இல்லையா? அப்பாட்ட கேட்குற கவனமா இருக்கணும். ஏன்னு சொன்னா அப்பா இதெல்லாம் எக்கத்துக்க காய்ச்சி விட்டுருவேன். இப்போ இந்த அப்பாவை கழுவி ஊற்றி சொல்லணும். இப்போ இந்த வீடியோ போட்டு அதை அழிக்க சொல்லக்கூடாது. சரியா? அப்பாட்ட கேளுங்க என்ன தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அப்பா என்ன தேடுறாங்க? இதோ இங்க இருக்க பார்த்தா. அப்பா என்ன பார்த்து கொண்டிருந்து சிரிக்கிறீங்க? என்ன பார்த்து கொண்டிருந்து சிரிக்கிறீங்க? இந்த ரீச்சாக்கு வந்து அந்த ஐயாவின் அதையத்தான் பதிஞ்ச பாட்டாக போட்டிருக்காங்க. லண்டன்ல இருந்து கிடக்கு, பாவமாக கிடக்கு அந்த அளவு. சரி நிப்பாட்டுங்க, காப்பிரைட் வர போகுது. சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், சரியோ? சும்மா அப்பா சின்ன கேள்வியா? அப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த லண்டன் ஐயா சொன்ன கருத்தை பற்றி? லண்டன் ஐயா இங்கே வண்டுக்கு வந்த மாதிரி வந்து நீங்கள் சத்தமாக காய்க்கணும் கேட்கா. வண்டுக்கு வந்த மாதிரி போகணும். பண்டுக்கோ ஃபன் பண்ண வந்து இஞ்சத்தே கஷ்டம் அவருக்கு புரியும் தானே. அவரும் இலங்கையில் இருந்தால் தானே. என்ன இலங்கையில் இருந்தா என்ன இருந்திருந்தா அந்த கதை சொல்லி இருக்க மாட்டார். 5 பவுண்ட் ஒரு பிச்சை காசு. இலங்கையில் இருந்தா அவர் சொல்லி இருக்க மாட்டார் தானேப்பா. அவர் லண்டன்ல இருந்து வந்தவர். என்னடா வசதியா? என்ன கேட்ட? வசதியான்னு கேட்டேன். லண்டன்ல இருந்தா நீ இங்க இருந்துட்டு தானே போ. நீ அது இந்த காசு பெருமதியை நீ நினைக்கிறா இல்லை? அவர் என்ன சொன்னவர்? ஒரு நாள் வேலை செய்தால் தான் எங்களுக்கு அந்த 5 பவுண்ட் 3000 ரூபா காசு வேறு. ஒரு நாள் முழுக்க இந்த வெயிலுக்கு அடிச்சு இவர் அதை யோசிக்காமல் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்யாதான் 3000 கிடைக்கும். ஆனால் அதே காசு லண்டன்ல அவர் சின்ன காசு நினைக்கிறார். அவர் கூட இங்க இருக்கிறாங்களுக்கு 3000 பெரிய காசு, அங்க இருக்கிறாங்களுக்கு சின்ன காசு. அப்படி அவர் சொல்லக்கூடாது பிள்ளை. அது சின்ன காசுன்னு சொல்லக்கூடாது. 5 பவுண்டும் காசு தானே. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? பிச்சை காசு அவருக்கு அது சின்ன காசுப்பா. அவர் சொன்னது என்னப்பா புள்ள? அது அங்க சொல்லலாம். இங்க ஸ்ரீலங்கால அந்த கதை சொல்லி இருக்க கூடாது. ரீச் ஆகுது எங்களுக்கு. அது அவர் என்ன சொல்றார்? தனக்கு அது சின்ன காசு. நீங்களே என்னப்பா உங்களோட தலையில தூக்கி போடுறீங்களா? அத அப்பயே நான் கேட்கிறேன், அதுக்கே இந்த வெளிநாட்டுக்காரெல்லாம் கொந்தளிக்கணும்.
செயல்பாடுகள் புல அப்பா பயந்துட்டேன். அப்பா அப்பா எனக்கு தேவையானாது அப்பா பயந்துட்டேன். உங்களை பற்றி கலவித மாட்டாங்க. அப்பா பயந்துட்டேன். முதல் சொன்ன மாதிரி சொல்லுங்க. முதல் வேண்டாம் இல்ல சொல்ல கதை படம் உங்களை கருத்து அவங்கள எனக்கு அது இதெல்லாம் அழுதுவாங்க கொடுங்க இதை விட்டுட்டு குட்டில பேர் நான் பாரு எடுத்துக்கணும் அப்பா நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்க. கருத்தை எல்லாருமே சொல்லலாம். கருத்து சுதந்திரம் இருக்கு. சொல்லுங்க, நாங்கள் பாத்துடுவோம். ஓ ஆஹா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் ஏன் செய்ய சொன்ன சொல்லு புல என்ன அதை ரீசன் பண்ணுங்க. காரணத்தை சொல்லுங்க. நாங்க தடுக்கிற காரணத்தை சொல்லுங்க. இலங்கையில இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறானப்பா 3000 ரூபாய்க்கு நீ அதை சின்ன காசுன்னு சொன்னா 5 பவுன்ஸே சின்ன காசுன்னு சொல்ற அது இந்த நாட்டுக்கு அது சின்ன காசாக இருக்கலாம். சரி நீங்க லண்டன்ல இருந்து வந்தீங்க தானே, உங்களுக்கு நீ அதை பற்றி லண்டன்ல $5 உழைக்கிற கஷ்டமோ ஈஸியோ? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சரியான கஷ்டம் பிள்ளை 5 பவுன்ஸ். நான் எனக்கு அங்கே ஒரு அகதி அந்தஸ்து ஒன்றும் கிடைக்கல. நான் பட்ட சீரழிவு ஒருத்தருக்கும் தெரியாது. ஒரு மணத்தியாலத்துக்கு 2 ரூபா. அதே வேலையை இன்னொருத்தன் செய்கிறான், அவனுக்கு 4 ரூபா. அவனுக்கு எல்லாம் கார்டு கிடைச்ச பிடிக்கும். எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு 2 ரூபா, அவனுக்கு 4 ரூபா. ஒரே வாரம் தூக்குறோம். ஆனால் அவனுக்கு 4 ரூபா, எனக்கு 2 ரூபா. அதுவும் எனக்கு 2 மணத்தியாலம் தான் எனக்கு வேலை. கார்டு இல்லை, நம்பர் இல்லை. அதால் நான் 4 ரூபாய்க்கு வேலை செய்து போட்டு வீட்டை வந்து படக்குறான் வேலை ஒரு நாளைக்கு. 4 ரூபாய் இங்கே எவ்வளவு அது? 4 ரூபாய்க்கு இங்கே அப்போ காசு குறைவு தானே. 2003 என்ன வேலை? பாரம் தூக்குறதோ? தண்ணி போத்தல்கள், கொச்சிகள், சோடா போத்தல்கள், சகலம் கேசரி இந்த grocery கடையில் வேலை செய்யும். உண்மைதான். கஷ்டப்பட்டு தான் அங்கே இருக்கிறதால முளைக்குது. 4 ரூபா உழைச்சி போட்டு போய் இப்போ ரெயின் காட்டு ஒரு கிழமைக்கு 12 பவுண்ட். அப்போ அதையும் கழிச்சு பார்க்க இங்கே போகுது காசு. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் உழைக்கலாம். எனக்கு தந்த வேலை நீங்க உங்களோட கருத்து 2 மணி நேரம் செய்துட்டு போ. அப்போ எப்போ ஃப்ரீயா கார்டு கிடைச்ச ஆக்களுக்கு அங்கே காசெல்லாம் கொடுப்பினமோ? நல்ல கவனிப்பு. நல்ல செல்வாக்கு. அதைத்தான் அந்த ஐயா அவருக்கு காட்டு கிடைச்சிருக்குதோ அப்படி இருக்கும். அவர் 30-40 வருஷம் அவருக்கு கிடைச்சிருக்குன்னு தானே. நல்ல விளையாட்டு கிடைச்சி தானே அவர் உழைச்சு இப்போ அவருக்கு அரசாங்கம் உதவி செய்து கொண்டு இருக்கும். ஆனா அவருக்கு அது சின்ன காசானே, அதான் சொன்னார். உங்களுக்கு அது அப்படி மாற சொல்லல தாங்க. எங்களுக்கு சொல்லல. அது இங்கே வந்து இங்கிலாண்டில் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் இருக்கிறானே, அவன் ஒரு மேட்ச் விளையாடினாலே அவனுக்கு லட்சக்கணக்கோ கோடிக்கணக்கோ சம்பளம். அவனுக்கெல்லாம் ஒரு சாதாரண காசாக இருக்குது. இந்த ரீச்சாலையோ இல்லை இலங்கையில் வந்தோ சில வைக்கிற காசு. அப்போ எனக்கு இது சின்ன காசுன்று அவன் சொல்லலாம். சொல்ல மாட்டான், சொல்லலாம். அப்போ அது கூட நாங்கள் இந்த கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்லாம் அவற்றை சம்பளத்தோட. ஆனாப்பா எவ்வளவு மலிவு சொல்லுங்க பாப்பா. 3000 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் இல்லை அவர் கொடுத்தவர். அதுக்கு ஓகே தானே, எவ்வளவும் சாப்பிடலாம். இதை பற்றின உங்கள் கருத்துக்களையும் தெரிவிங்கள். நம்ம மூஞ்சிக்கும் முகர கட்டிக்கும் யாரும் வர மாட்டாங்கன்னா